உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இந்த உணவுகளை தவிர்த்தால் பாதி பிரச்சனை குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன உணவுகள்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மருத்துவர் பிபி இருக்குன்னு சொன்னாரா? உங்களுக்கு மருந்து மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தினமும் சாப்பிடும் உணவு தான் உங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் மிகவும் பெரிய பங்கு வகிக்கிறது. உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் முதலில் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்போட அளவு தான். அதிக உப்பு சாப்பிட்டால் உடலில் நீர் அதிகமாக தங்கி இரத்த அழுத்தம் மேலும் உயரலாம். அதனால் பார்த்தீங்கன்னா உணவில் கூடுதலாக உப்பு சேர்ப்பதை தவிர்த்திடுங்கள். ஊறுகாய், அப்பளம், கருவாடு, உப்பு அதிகம் உள்ள நொறுக்கு தீனிகள் போன்றவற்றை முடிந்தவரை குறைத்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் அடைத்து விற்கப்படும் உணவுகளில் பெரும்பாலும் உப்பும் கொழுப்பும் அதிகமாகவே இருக்கும். சிப்ஸு, பிஸ்கட்டு, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு, பதப்படுத்தப்பட்ட சூப்பு, ரெடி டு ஈட் உணவுகள் போன்றவை அடிக்கடி சாப்பிடும் பழக்கத்தை முற்றிலுமே தவிர்க்க வேண்டும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரித்த உணவுகளை நம்ம அன்றாட உணவில் சேர்க்கவே கூடாது. அதாவது பஜ்ஜி, வடை, பூரி, சிக்கன் ஃப்ரை போன்ற உணவுகளை அடிக்கடி சாப்பிடுவது உடல் எடையையும் இதய நோய் அபாயத்தையும் கூட அதிகரிக்கலாம். நான்காவதா பார்த்தீங்கன்னா குளிர்பானங்கள் மற்றும் அதிக இனிப்பு உணவுகளை அளவோடு எடுத்துக் கொள்ளுங்கள். இவை உடல் எடையை அதிகரித்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதை கடினமாக்கலாம். அப்படியானால் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் என்ன சாப்பிடலான்னு கேட்குறீங்க. அது எனக்கு புரியுது. தினமும் நிறைய காய்கறிகள், பழங்கள், கீரைகள், முழு தானியங்கள், பருப்பு வகைகள் ஆகியவற்றை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். வாழைப்பழம், ஆரஞ்சு, தக்காளி, வெள்ளரிக்காய் போன்ற பொட்டாசியம் நிறைந்த உணவுகள் பலருக்கு உதவியாக கூட இருக்கலாம். ஆனால் சிறுநீரக நோய் இருப்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் பொட்டாசியம் அதிகம் உள்ள உணவுகள் அதிகப்படியாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுறாங்க. தண்ணீரை போதுமான அளவு குடியுங்கள். உணவு நேரத்திற்கு சாப்பிடுங்கள். உணவு மட்டும் போதுமா? கிடையவே கிடையாது. தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் நடைபயிற்சி செய்யுங்கள். புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துவதை தவிருங்கள். இரவில் 7 to 8 மணி நேரமாவது தூங்குங்கள். மன அழுத்தத்தை குறைக்க முயற்சி செய்யுங்கள். மிக முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர் கொடுத்த இரத்த அழுத்த மருந்துகளை பிபி குறைத்து விட்டது என்று நினைத்து தானாக நிறுத்தவே கூடாதான். மருந்து, சரியான உணவு முறை, உடற்பயிற்சி இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் இரத்த அழுத்தம் நல்ல கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். இறுதியா பார்த்தீங்கன்னா உயர் இரத்த அழுத்தம் ஒரு நாள் வந்த நோய் அல்ல. அது போல ஒரு நாளில் குணமாகக்கூடிய நோயும் கிடையாது. ஆனால் சரியான உணவு பழக்கம், நல்ல வாழ்க்கை முறை மற்றும் மருத்துவரின் ஆலோசனை பின்பற்றினால் அதை சிறப்பாக கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருடன், நண்பர்களுடனும் பகிருங்கள். ஒரு சிறிய விழிப்புணர்வு பலரின் இதயத்தை பாதுகாக்க உதவலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.